Okay, hair style ready பண்ணிக்கலாம். Hello guys, good morning. And today வந்து நானும் யுகனும் காலையில வந்து இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து யுகனோட ஃபேவரட் pancake. யுகனோட ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா பிடிக்கும் உனக்கு? Pancake. பால் தோசை தான் இப்ப ரீசன்ட் டைம்ல ரொம்ப ஃபேவரட். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அவனோட ஃபேவரட் வந்து என்னடா பிடிக்கும்? pancake. எப்பவுமே pancake தான் கேட்பான். அதனால இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆப்பிள் எல்லாம் நிறைய இருக்குங்களா, ஆப்பிள் சாப்பிட மாட்டேங்கிறான், நம்ம பேன்கேக்காவது பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்க பாருங்க. அதனால இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நான் ஸ்கின் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பேன். யுகன் வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ அழகா கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. தெரியுதா குட்டி குட்டியா? இதெல்லாம் யுகன் கட் பண்ணது. நான் வந்து இன்னைக்கு வந்து பேன்கேக் பண்றதுக்கு 2 குட்டி மினி ஆப்பிள் எடுத்திருக்கேன். குட்டி சைஸ் ஆப்பிள். அதில் பாதி நாங்கள் சாப்பிட்ருவோம். அவங்களுக்கு கட் பண்ணு, மெதுவா பண்ணு, மெதுவா ஸ்லோவா பண்ணு, ஓகேவா? ஸ்பீடா பண்ணாத. ஓகே, நாங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ற நீ? நான் கத்தி சொல்லு. கத்தி இல்லம்மா, சவுண்டா சொல்லு. கத்தி 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 சொல்லக்கூடாது. ஆப்பிள் கட் பண்றேன்னு சவுண்டா சொல்லு. ஆப்பிள் கட் பண்ணா சவுண்டா சொல்லு. சரி, ஓகே. ஓகே, நான் அப்படியே கட் பண்றேன் ஸ்பீடா. யுகன் ரொம்ப ஸ்லோவா கட் பண்றான். ஏண்டா யுகனுக்கு வந்து ஒரு ஷார்ப்பே இல்லாத ஒரு கத்தி நாங்கள் கொடுத்துட்டோம், அதனால உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு கத்தி. ஏண்டா நீ நல்லா இதே மாதிரி நல்லா சாப் பண்ணிடு, ஓகேவா? அம்மா இந்த ஆப்பிள் கட் பண்ணி பாதி சாப்பிட்டுடலாம். இது இல்ல ஸ்கின் அம்மா இங்கே வரு. இதை குட்டிக்கிட்டே கட் பண்ணு, இதெல்லாம் எடுத்து குட்டிக்கிட்டே கட் பண்ணு. அது வேண்டாம், ஸ்கின் பீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீ பீல் பண்ணாமே கட் பண்ணிடுற. இங்க பாரு, இப்படி பண்ணணும் அம்மா. எங்க குட்டி தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. நாங்க டெய்லியும் வந்து இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்களா, அதனால இந்த வேலையை நாங்க கையில் எடுத்துருக்கோம். இல்லைன்னா எப்பவுமே வந்து பால் தோசை தான் கேட்பேன். இன்னைக்கு பால் இல்லைன்னு சொன்னோனையும் அவனே ஆட்டோமேட்டிக்கா பேன் கேக் அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்கின்னோட கட் பண்ணாதேன்னா ஸ்கின்னோட பொடி பொடியா கட் பண்ணிடுற. இந்த போதும், இதை வச்சுக்கோ, இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆப்பிள் கட் பண்றதுக்கே 1 மணி நேரம். ஏண்டா நான் தனியா பண்ணேன்னா 10 நிமிஷத்துல பண்ணிடுவேங்க, சரிங்களா? ஆனா இன்னைக்கு யுகனுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. எடுத்துட்டு வா, வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். கீழே வந்துருச்சு, எடுத்துட்டு வாடி, போ யுகன், போடா. ஓகே, இந்த டைம் வந்து நான் வந்து எப்பவுமே ஆப்பிள் வந்து துருவிடுவேன். பட் இந்த டைம் அங்க வேண்டாம், இங்க கூட அம்மா வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த டைம் வந்து நான் வந்து எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைக்க போறேன். ஓகே, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அம்மாவோட முடி, என்னோட முடி உள்ள போயிடுச்சு, தலை வெடிச்சிருக்கணும். ஓகே, இப்போ வந்து யுகன் வந்து ஆப்பிள் எடுத்து போட்டுட்டு இருக்கான். ஏண்டா வெளியே டோர் க்ளோஸ் பண்ணா பண்ண மாட்டேங்கிறான். நல்ல கிளாஸ் இருக்கு பாருங்க. இப்படி படித்தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டுட்டோம். இருமா, எங்கம்மா போற? அட இரு, அதுக்குள்ள இங்கே போடணும்டா. இங்கே வா, கீழே பாரு, ஆப்பிள் எல்லாம் செஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். மேலே அடிச்சு வந்து நில்லு. எங்க போற? இங்க போட்டு மிக்ஸ் பண்ணணும்ல, அப்படியே போற? ஆமா, இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும்ல, மாவெல்லாம் போடணும். இங்க பாருங்க, இதுல வந்து கோதுமை மாவு ஆட் பண்றேன். எவ்வளோ? கொஞ்சமா, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு. 1 டீஸ்பூனே போதும், ஏன்னா நம்ம முட்டை எல்லாம் போடுவோம். ஓகேவா? மாவு ஆட் பண்ணியாச்சு. எதுவும் உள்ள கை வச்சுக்காத. அதுக்கப்புறம் சுகர் போடு. யுகனோட ஸ்பூன்ல வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுப்பான். ஓகே, போதும். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதை வரேன். அம்மா ஒன்னா கொடுப்பேன், உள்ள போடு. நல்லா இருக்கு, இப்பவே நல்லா இருக்கா? சர்க்கரையா? கொஞ்சமா உப்பு. உப்பு போலாம். இது எடுத்து. அம்மா நான்
போட்டாச்சு. மூடிடு போதும் நீ தங்க. அச்சோ இன்னும் நிறைய போடக்கூடாது. முட்டை இங்க பாருங்க, முட்டை ஓபன் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓபன் பண்றதே பெரிய ஏண்டா எவ்வளவு முட்டை போடலாம்? இங்க வந்து இல்ல, எங்க போற மிக்ஸர் இங்க போடல. இல்லடி தங்க, ஸ்பூன் வேண்டாம். இல்லோ உங்களுக்கு நைஃப் இருக்குல்ல, அதை வச்சு கட்டிக்கலாம். முட்டை யுகம் தான் உடைப்பான் பாருங்க, அழகா உடைப்பான். இன்னும் மெதுவாக உடைக்கணும் சரியா? இது ஒரு பவுல் எடுத்துட்டு வரேன். யுகன் பாருங்க முட்டை உடைக்கிறேன், காமிக்கிறேன். இனி கொஞ்சம் உடைக்கணும். ஓகே இரு அம்மா வாங்கிக்கிறேன். இரு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ட்ரெஸ்ல அப்பீரதா இது இப்பதானே சொன்னேன், அம்மா ட்ரெஸ்ல அப்ப கூட நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அடி இருடி தங்கம், இங்க தொடாத. இப்பதான் குளிச்சிருக்கேன் அம்மா. உள்ள ஒண்ணு உழுகல, அதுக்கு தான் அம்மா இதுல போட்டுது. ஓகேவா? இன்னைக்கு போய் நம்ம மிக்ஸில ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம். மெதுவா, தம்பி இருக்கான் அதனால நீ மெதுவா பண்ண எல்லாத்தையும். மூடி அம்மா திட்டுறா, அது இல்ல மூடி அம்மாட்ட இருக்கு. ஓகே நாங்க போய் இதை வந்து மிக்ஸில போட்டு அப்பா அரைச்சிட்டு வந்துடுறோம். ஓகேவா? இங்க பாருங்க பப்ளு வந்துட்டான். ஆமா ஆக்சுவலா எங்க வீட்டுல லைட் வந்து அங்க ஒண்ணு வச்சிருந்தாரு, மாட்டிருந்தாரு. அதான் நல்லா இருந்துச்சு பிரைட்டா. இப்ப அதை கழட்டிட்டாரு, அதனால இப்ப லைட்டிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. ஏன் இந்த டோர் மட்டும் ஓபன் பண்ணிட்டு வா. இங்க பாருங்க எங்க பப்ளுவை. ஓ வேண்டாம்லு வேண்டாம்லு, ரொம்ப பிரைட்டா இருக்க க்ளோஸ் பண்ணிருக்கேன். நாங்க பப்ளுவை வந்து கீழே படுக்க வச்சாச்சு தெரியுதா? அப்புறம் எங்க ஃபேனும் போட்டு விட்டோம் பப்ளுக்கு. ஓகே நாங்க சீக்கிரம் பண்றோம். குப்பை விழுந்துச்சா? குப்பை விழுந்துட்டே தான் இருப்பாரு பப்ளு. ஓகே அம்மா இந்த ஸ்பூன் எடுத்தாங்க அவங்க வச்சிருக்கேன் பாரு. ஆமா இங்க இருந்து ஸ்பூன் எங்க சிங்க்ல போட்டியா? வேற ஸ்பூன் எடுத்துட்டு வா. நீ இது பண்ணுவியாமா? இதெல்லாம் நான் தர மாட்டேன் உனக்கு, இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஐயோப்பா சரி கூட நிமிஷம் இதுக்குள்ள இருக்கிறத எடுத்துட்டு கொடுக்குறேன். ஜாக்குள்ள இருக்கா எடுத்து அவளோட எடுத்தாச்சு. நீ பாரு அம்மா சொல்லி தரேன். கைப்பிடி அதுல தீண்டு போச்சு. சூடு மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அழக்கூடாது சரியா? அழமாட்டில நான் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க. அப்பா சாமி குடுக்குறேன் இருமா, கை வச்சிடாதீங்க. இங்க ஆப்பிள் எல்லாம் சாப்பிடணும். கிரன்ச்சியா தான் இருக்கு, பல்லு வலிக்காது. ஓகே ஓகே பேன் கேக்கு போட்டாச்சு. கீழே சிந்திராது, அடுத்துலாம் அம்மா தொடச்சி விட்டுருக்கேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நாங்க பாருங்க ஹோம்மேட் கீ, இது நான் பண்ண கீ தெரியுதா? நல்லா கெட்டியா இருக்கு. அது வந்து ஒரு ஸ்பூன் நடுவுல போட்டுறேன். யுகன் போதும் போதும் டொமாலா அப்புறம் போப்போ. எனக்கு என்ன வந்துச்சு, என்னோட பேன் கேக் அப்பி மாதிரி ஆக போகுது. அப்புறமா பாத்துக்கிறதுக்கு வந்துரு சரியா? போர் வச்சுச்சுன்னா. ஓகே காய்ஸ் நான் இதை பண்ணிட்டு திருப்பி போட்டுட்டு வரேன். ஓகே அதுக்குள்ள இடையில இவங்க போர் அடிக்குதா? சரி அப்போ போய் டிவி பாரு. ஓகே நான் அப்புறம் வரேன். இங்க பாருங்க பேன் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலா இது வந்து கலர் தான் இப்படி இருக்கும், ஆனா கருகியெல்லாம் போயிருக்காது. ஓகே ஓகே நாங்க போய் யுகனுக்கு இதை ஊட்டிட்டு வேலையை பாக்குறோம். ஓகே யுகன் பாய் சொல்லிரு. இங்க பார்த்து பாய் சொல்லு. எவ்வளோ அழகா பிரைட்டா தெரியுது பாத்தீங்களா? இந்த பப்ளிங் படுத்திருக்கான். ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.